ஹே காய்ஸ், நம்ம சேனல்ல ஈவில் வித்தின் 2 கேமோட ஸ்டோரி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு அந்த கேமோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் எபிசோட் 1 பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் அதை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான ஸ்டோரி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக வரும். வாங்க இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த எபிசோட் 2க்குள்ளே போகலாம். இந்த ஈவில் வித்தின் 2 கேமோட எபிசோட் 1ஓட எண்டிங்ல மோபியஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம செபாஸ்டினை அந்த மிஷினோட இன்ஜெக்ட் பண்ணி லில்லியை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அதுல இருந்து தான் இந்த எபிசோட் 2வும் ஆரம்பிக்க போகுது. அந்த மர்மமான மிஷின்ல கனெக்ட் செய்யப்பட்ட நம்ம செபாஸ்டின் காஸ்டினோஸ் மறுபக்கத்துல ஒரு பெரிய ஆபீஸ்ல கண் விழிக்கிறாரு. கண் விழிச்ச செபாஸ்டின் ஒரு வாக்மேன் எடுத்துட்டு நம்ம ஹிட்மேனுக்கு கால் பண்ண ஹிட்மேன் சொல்றாங்க, செபாஸ்டின் நீ அந்த மிஷினோட கச்சிதமா பொருந்திட்ட, நீ சீக்கிரமா லில்லியை கண்டுபிடிச்சதும் எனக்கு நீ கால் பண்ணனா உங்க 2 பேரையுமே அந்த மிஷின்ல இருந்து நான் ஈஸியாவே வெளியே கொண்டு வந்துருவேன், சரியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு செபாஸ்டினும் நீ சொல்றதுலாம் சரிதான், நான் சீக்கிரமா லில்லியை கண்டுபிடிக்கிறேன், ஆனா இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு, என்ன இதுதான் நீங்க உருவாக்கின இடமா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க, ஏ செபாஸ்டின் நான் சொல்றத தெளிவா கேளு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உன் கண்ணுக்கு எதிராக நீ பாக்குறது எல்லாமே உன்னோட நினைவுகள் தான், ஆனா என்ன அதெல்லாம் ரியலாவே இருக்கும், அதுதான் நாங்க உருவாக்கின அந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டியே, அதனால தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையான எல்லா டேட்டாஸையும் எடுத்துட்டு லில்லியை தேடி போன்னு சொல்ல செபாஸ்டின் கேட்கிறாரு, இங்க நிறைய பேரோட போட்டோஸ் இருக்கு, இவங்க எல்லாம் யாருன்னு சொல்ல இவங்கெல்லாம் நாங்க அனுப்பின மோபியஸ் ஏஜென்ட்ஸ் தான், அவங்க நீ கண்டுபிடிச்சனா அவங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சீக்கிரமா அவங்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி செபாஸ்டின் அனுப்பி வைக்க செபாஸ்டின் அந்த போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட லீடர் பேக்கர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருந்த ஒரு கண்ணாடி மூலமா இன்னொரு டைமென்ஷனல் ஏரியாக்குள்ள போறாரு. அந்த இடம் ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நிறைய பேர் செத்து கிடக்கிறத பாக்குறாரு. அதுலயும் ஒருத்தன் வினோதமான முறையில காத்துல பறந்தபடி அவனோட ரத்தம் எல்லாம் சதர்னபடி இருக்கிறான். யாரா அவனு கிட்ட போய் பார்த்தா அவன் தான் அந்த டீம் லீடர் பேக்கர்னு அவருக்கு தெரிய வருது. மோபியஸோட தலை சிறந்த லீடரையே அவன் கொண்டிருக்கானா, நம்ம மீட் பண்ண போற எனிமி கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம செபாஸ்டின் போக அந்த இடத்துல ஒருத்தன் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த செபாஸ்டின் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணலாம், என்னதான் நடக்கும் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சோபாக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துல ஒருத்தன் வினோதமான முறையில மறைஞ்சு வந்து ஒரு போட்டோ எடுத்து கத்தியால குத்தி அவனை கொலை பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த செபாஸ்டின் கண்டிப்பா இவன் தான் அந்த டீம் லீடர் பேக்கரையும் கொண்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே போய்கிட்டு ஒரு கதவை திறக்கிறப்ப திடீர்னு அந்த சைக்கோ செபாஸ்டின் முன்னாடி வந்து அவரை போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடறான். இதெல்லாம் பார்த்த செபாஸ்டினுக்கு ரொம்பவே பயம் வந்துருது. ஏன்னா அந்த சைக்கோ எந்த இடத்துல இருக்கானே தெரியல, மறைஞ்சு வரான். அப்படின்னா அவனை சமாளிக்கிறது கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு அவரு ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடியில அந்த சைக்கோ எடுத்த போட்டோவை பாக்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே கண்ணாடியை உடைச்சிட்டு ஒரு வினோத மிருகம் இவரை துரத்துது. அந்த மிருகத்திலிருந்து தப்பிக்கலாம் நினைக்கும் போது அந்த மிருகம் கத்தியை வச்சு குத்தி இவரை கிட்டத்தட்ட கொல்லவே செஞ்சிருது. ஆனா அவருக்கு எதுவுமே ஆகாம வேறொரு இடத்துல ஒரு டவுன்ல கண் முழிக்கிறாரு. உடனே தன்னோட பிஸ்டல் எடுத்துட்டு அந்த டவுனுக்குள்ள போக அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கதா பாக்குறாரு. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள கேட்டுட்டே போக அந்த வீட்டுல 2 பேர் இருக்கதா பாக்குறாரு. நீங்க 2 பேர் எனக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு ட்ரை பண்ண அந்த 2 பேருமே ஒரு வினோதமான மிருகமா மாதிரி நம்ம செபாஸ்டினை அட்டாக் பண்ண செபாஸ்டினும் வேற வழி இல்லாம கண்ணை வச்சு 2 பேருமே போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியே வர நிறைய மனித மிருகங்கள் மோபியஸ் ஏஜென்ட்ஸ் அட்டாக் பண்றத அவர் பார்த்துட்டு எல்லா மிருகங்களையும் போட்டு தள்ளிடுறாரு. மோபியஸ் ஏஜென்ட்ஸை கான்டாக்ட் பண்ணா நமக்கு ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலைவனான ஓனில தேடி அவர் போக ஓனில் நம்ம செபாஸ்டினை பார்த்ததும் யாரா நீ உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படி அங்க அனுமதி கிடைச்சதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம செபாஸ்டின் நான் உங்கள ஒருத்தன் இல்ல, ஆனா உங்க டீம் தான் என்ன அனுப்பி வச்சாங்க, ஏன்னா உங்களோட சிக்னல் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓனிலோட கண்ணையும் புடுங்கிட்டு மற்ற விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்றான். உடனே நம்ம ஓனிலும் சரி நீ சொல்றதெல்லாம் புரியுது, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க என் பொண்ணு லில்லி தான் நீங்க கோரா யூஸ் பண்றீங்க, என் லில்லியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன், உங்களால முடிஞ்ச கன் சப்ளைஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கன் சப்ளைஸையும் வாங்கிட்டு செபாஸ்டின் அந்த இடத்த விட்டு கிளம்புற ஒரு டாலை கண்டுபிடிக்கிறார். அந்த டாலை தொட்டதுமே தன்னோட பொண்ணான லில்லியோட நினைவுகள் கண்ணுக்கு வருது. அந்த இடத்துல தன்னோட லில்லி தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கா, அவளை யாரோ துரத்துற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு அந்த சைக்கோ தான் நம்ம பொண்ணு லில்லியை தேடிக்கிட்டு இருக்கான், ஆனா லில்லி இப்போதைக்கு பாதுகாப்பா தான் இருக்காங்கிறத நல்லாவே அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த டால் மூலமா அவர் பார்த்த நினைவுகள் எல்லாத்தையுமே வச்சு அது எந்த இடம் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு அவர் போக அந்த இடத்துல மறுபடியும் சைக்கோ வரான். உடனே நம்ம செபாஸ்டினோ டேய் அந்த பொண்ணு அவ எங்கடா, அவ எங்க வச்சிருக்கா அவளை அப்படின்னு கேட்க அந்த சைக்கோவும் எதுவுமே சொல்லாம மாயமா மறைஞ்சு மேல இருக்கிற ஒரு மாளிகைக்குள்ள போயிடுறான். அந்த சைக்கோ மாயமா மறைஞ்சி மேல இருக்கிற ஒரு மாளிகைக்குள்ள போயிட்டான். எப்படி அவன் மறைஞ்சு இப்படி போறான்?
அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி செபாஸ்டின் அவனை கொல்ல போறாருங்கிறது எதுவுமே நமக்கு தெரியல. இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல தெளிவா பார்க்கலாம்.